அறிவியல் அறிவை வளர்க்க வேண்டிய இடத்தில் இரத்தக்கரை. சுமார் 2 கோடி ரூபாய் மதிப்பில் அமைக்கப்பட்ட பூங்கா இன்று சிறுவர்களுக்கு ஆபத்தான இடமாக மாறியிருக்கிறது. தரமற்ற உபகரணங்கள், பாதுகாப்பு இல்லாத கட்டுமானங்கள் என பெற்றோர்களை அச்சத்தில் ஆழ்த்தியுள்ள பெருங்களத்தூர் அறிவியல் பூங்காவின் அவல நிலை குறித்து விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. தாம்பரம் மாநகராட்சி 58வது வார்டுக்கு உட்பட்ட பகுதிதான் பெருங்களத்தூர் RMK நகர். இங்கு சுமார் 1,89,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் மாணவர்களின் அறிவியல் அறிவை மேம்படுத்த பேரறிஞர் அண்ணா நூற்றாண்டு நிறைவு அறிவியல் பூங்கா அமைக்கப்பட்டது. இயற்பியல், வேதியியல் என 72 அறிவியல் உபகரணங்களுடன் கூடிய இந்த பூங்கா அப்பகுதி மாணவர்களிடையே பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருந்தது. ஆனால் தேர்தல் விதிகள் அமலுக்கு வரும் முன்பாக கல்வெட்டில் பெயர் பதிக்கும் அவசரத்தில் பணிகளை முழுமையாக முடிக்காமலேயே மாநகராட்சி மேயர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் பூங்காவை திறந்து வைத்ததாக கூறப்படுகிறது. விளைவு, திறக்கப்பட்ட 3 நாட்களில் பூங்கா இழுத்து மூடப்பட்டது. பராமரிப்பு பணிகள் முடிவடையாத நிலையில் தரமற்ற உபகரணங்கள் அமைக்கப்பட்டதே இந்த மூடு விழாவுக்கு பின்னணியாக சொல்லப்படுகிறது. குறிப்பாக பூங்காவில் இருந்த ஒரு கருவி உடைந்து விழுந்ததில் விளையாடிக் கொண்டிருந்த சிறுமி ஒருவருக்கு தலையில் பலத்த காயம் ஏற்பட்டு 7 தையல்கள் போடப்பட்டுள்ளன. இந்த சம்பவம் பெற்றோர்களிடையே கடும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. தற்போது பூங்கா பூட்டப்பட்டுள்ளதால் ஆர்வ மிகுதியில் சிறுவர்கள் ஆபத்தான முறையில் இரும்பு மதில் சுவர்கள் மேல் ஏறி உள்ளே குதித்து செல்கின்றனர். இதனால் மற்றொரு விபத்து ஏற்படுமோ என்ற அச்சத்தில் சமூக ஆர்வலர்கள் உள்ளனர். பொதுமக்களின் வரிப்பணம் வெறும் கல்வெட்டிற்காக வீணடிக்கப்படுவதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. இதுகுறித்து தாம்பரம் மாநகராட்சி ஆணையர் பாலச்சந்தரிடம் கேட்டபோது, விடுபட்ட பணிகள் அனைத்தும் இன்னும் 1 வார காலத்திற்குள் முடிக்கப்படும், பாதுகாப்பு வசதிகள் உறுதி செய்யப்பட்ட பின்னரே பூங்கா மீண்டும் திறக்கப்படும் என தெரிவித்துள்ளார். ஆணையரின் உறுதிமொழி ஒரு புறம் இருந்தாலும் இனிமேலாவது தரமான உபகரணங்களுடன் பாதுகாப்புடன் பூங்கா திறக்கப்படுமா என்பதே பொதுமக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது.